ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல் மேட்ச்ல இந்தியன் டீம் எந்த மாதிரியான அப்ரோச்சோட போவாங்க அண்ட் ஆல்சோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. இந்தியன் டீம் தங்களோட ப்ரீவியஸ் கேம் நியூசிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா விளையாடினாங்க அண்ட் ரொம்பவே அருமையா விளையாடினாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே பாத்தீங்கன்னா இல்ல. இந்தியன் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா ஆடினாரு அண்ட் ஆல்சோ அக்சார் பட்டேலும் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கேமியோ பாத்தீங்கன்னா ஆடினாரு அண்ட் ஹர்திக் பாண்டியா அத்தையன் ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணாரு. சோ அதே காரணத்துல இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா 249 ரன்ஸ் அடிச்சாங்க அண்ட் போலிங்ல வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா போலிங் போட்டாரு அண்ட் ஆல்சோ அக்சார் பட்டேல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரொம்பவே எக்கனாமிக்கலா போட்டாங்க. சோ அதே காரணத்துல இந்தியன் டீம் நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல கம்ஃபர்டபுளாவே பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச் குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஹெவி சைடு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே பாத்தீங்கன்னா இல்ல. டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் ரொம்பவே அருமையான ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருக்காங்க அண்ட் ஆல்சோ மார்னஸ் லபுஷேனும் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்றாரு அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான கேம்ல ஒரு அருமையான செஞ்சுரி பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு. அலெக்ஸ் கேரியும் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு யூஸ்ஃபுல் 50 அடிச்சிருப்பாரு. சோ அதே காரணத்துல ஆஸ்திரேலியன் டீமோட பேட்டிங் ரொம்பவே சாலிடா இருக்கு அண்ட் ஸ்பின்னுக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா டீசெண்டா விளையாடுவாங்க அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லோயர் பால்ஸ் வச்சிருக்காரு அண்ட் வெர்ஷியம் மற்றும் ஸ்பென்சர் ஜான்சன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆன் சீம் போடுவாங்க. சோ அதன் காரணத்துல நிறைய கட்டர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆஸ்திரேலியன் டீமும் பாத்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டா தான் வருவாங்க அண்ட் மேபி தன்வீர் சாங்கா கூட பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல இணைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் துபாயில ஸ்பின்னர்ஸ்க்கு மோர் ஆஃப் அன் அசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ கிளென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா மற்றும் தன்வீர் சாகாவோட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அண்ட் கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டீம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நல்ல ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் இந்தியன் டீம் எந்த மாதிரியான அப்ரோச்சோட போலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டா பாத்தீங்கன்னா டீமுக்கு தரணும் அண்ட் ஆல்சோ விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டில் 50 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் பண்ணி ஆகணும் அண்ட் விராட் கோலி தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பிவட்டல் ரோல் பிளே பண்ணுவாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ அக்சார் பட்டேல் பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவை டிஸ்டர்ப் பண்ண கண்டிப்பா அக்சார் பட்டேல பாத்தீங்கன்னா பிஞ்ச் ஹிட்டரா அனுப்பலாம். சோ கண்டிப்பா அந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி ஆட வைக்கணும். 4 ஸ்பின்னர்ஸோட போக இந்தியன் டீம் பயப்படவே கூடாது. ஆஸ்திரேலியாக்கு எதிராக 4 ஸ்பின்னர்ஸோட இந்தியன் டீம் போனா கண்டிப்பா இந்தியன் டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாக்கு எதிரான செமிஃபைனல் மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.